ஆஞ்சநேயர்கள் ரோட்டில் அதிகமாக பார்க்குறோம். சின்ன சின்ன குட்டியிலேருந்து பெரியவங்க அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. நல்லா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மலை. இயற்கையோட அழகு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு குரங்கு மரத்துலேருந்து கலையிலேருந்து ஒரு கிளை தாவுது. ஒரு இயற்கை. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அடர்ந்த காடு. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரு காலத்தில் காடாக தான் இருந்திருக்கு. அந்த காடை தான் குறைச்சி மனுஷன் வீடு கட்டிக்கிட்டு காடை குறைஞ்சனால தான் இன்றைக்கி மழை குறைஞ்சிருக்கு. இப்போ அரசாங்கம் காடுகளை வளர்க்கணுன்னு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. உயிரினங்களை பாதுகாக்கணும். சிங்கம், புலி, கரடி, குரங்கு எந்த உயிரையுமே யாருக்கும் அழிக்க இது கிடையாது, அனுமதி கிடையாது. ஈவன் எங்கேயாவது ஒரு பாம்பு இருந்தால் கூட அந்த பாம்பை பத்திரப்படுத்தி காட்டில் கொண்டு விடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டம் இப்போ இருக்குது. அதனால் உயிரினங்களை பாதுகாக்கிறது எல்லாருடைய கடமை. பாருங்கள், இங்கே சின்ன சின்ன குட்டியிலேருந்து பெரிய பெரிய குரங்கு வரைக்கும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பேன் பார்க்குது. அடர்ந்த காடு பார்த்தா எவ்வளோ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சாலை ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, ஏகப்பட்டவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டோம். நிறையா வெளியூர் பஸ்ஸெல்லாம் வந்திருக்கு. நிறையா வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? நிறையா பக்தர்கள் வந்திருக்காங்க முருகனை பார்க்கன்னு அர்த்தம்.